திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்நாடகா மாநிலத்தில் HIV தொற்றினால் பாதிக்கப்படுகிற இளைஞர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தற்போதைய நிலைமையின்படி கர்நாடகா மாநிலத்தில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட சுமார் 7000 மாணவர்களுக்கு இந்த HIV தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கர்நாடகா மாநிலமானது இந்தியாவிலேயே HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையில் 3வது இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு வேதனையான காரியம். நல்ல ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கிற தொழில்நுட்பம் பலவிதமான காரியங்களிலே முன்னேற்றமுடைய சூழ்நிலையில் உள்ள குறிப்பிட்ட இந்த கர்நாடகா மாநிலத்தில் தற்போது இந்த HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அதுவும் மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருப்பது என்பது வேதனைக்குரிய காரியம். இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, சுமார் 18 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியில்தான் இந்த HIV தொற்றினுடைய பாதிப்பு மிக வேகமான அளவில் உயர்ந்து வருகிறதாகவும் கூறப்படுகிறது. அதாவது 44,500 66,600 அந்த பாதிப்பு உயர்ந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த கர்நாடகா மாநிலத்தில் சுமார் 2.60 லட்சம் பேர் இந்த குறிப்பிட்ட HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அங்குள்ள எய்ட்ஸ் தடுப்பு சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே அதிகரித்து வருகிற இந்த கொள்ளை நோய், மரணத்தை உண்டாக்குகிற இந்த கொள்ளை நோய் நம்முடைய இளைஞர்களை விட்டு அகன்று போக வேண்டும். இந்த குறிப்பிட்ட தொற்று பாதிப்புக்கு அதிகமாக காணப்படுவது மாணவர்களிடையே நடந்து வருகிற பலவிதமான பாலியல் குற்றங்களும் துணிகரமான பாவங்களும். இது நிமித்தமாக நம்முடைய இளைஞர்கள் அழிக்கப்படாதபடி, குறிப்பாக IT துறையில் முன்னேற்றமான சூழ்நிலையில் இருக்கிற பெங்களூரு நகரம் உள்ள இந்த கர்நாடகா மாநிலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இளம் பிள்ளைகளிடையே அதிகரித்து வருவது நாம் ஜெபிப்பதற்கு முக்கியமான காரியமாக கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டியது, இந்த பாவங்கள் நிமித்தமாக உண்டாகிற இந்த கொள்ளை நோய் இந்த கர்நாடகா மாநிலத்தை விட்டு அகன்று போக வேண்டும் என்று ஆண்டுடைய இரக்கத்திற்கு மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் பலவிதமான பாவ குற்றங்களில் அகப்பட்டு இருக்கிற இளம் பிள்ளைகளை ஆண்டவர் தாமே அதிலிருந்து விடுவித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? இந்த நோயின் அகோரத்திலிருந்து இளம் பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்நாடகா மாநிலத்திலே தீவிரமாக அதிகரித்து வருகிற ஆண்டவரே, இந்த HIV தொற்று முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலாவது ஆண்டவரே, இந்த மாநிலத்திலே இளம் பிள்ளைகளிடையே இப்படிப்பட்ட மரணத்தை ஏற்படுத்துகின்ற கொள்ளை நோய் அதிகரித்து வருவதற்கு ஆண்டவர், எங்களுடைய இளம் பிள்ளைகள் மத்தியிலே அதிகரித்து வருகிற துணிகரமான பாலியல் குற்றங்கள், பலவிதமான பாவ காரியங்கள் ஆண்டவரே, ஆபாச வலைதளங்கள், இன்னும் பல்வேறு காரியங்களிலே பிள்ளைகள் அடிமைப்பட்டு அதில் விடுதலை பெற முடியாமல் இப்படிப்பட்ட பாலியல் குற்றங்களிலே ஈடுபடும் பொழுது ஆண்டவர், அதிநிமித்தமாக உண்டாகிற கோபாக்கினிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்பட, ஆண்டவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, ஆண்டவரே பாவங்களை நீங்க சிலுவையிலே சுமந்து உங்க இரத்தத்தினாலே நீங்க அவங்களை மீட்டெடுத்திருப்பதை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக சிந்தின இரத்தத்தை நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பாவங்கள் எங்களுடைய ஆண்டவரை மாணவருடைய எதிர்காலத்தை, இளைஞனுடைய எதிர்காலத்தை பாதிக்கப்படக்கூடாது. இரக்கம் பாராட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இளம்
தலைமுறைக்காக பரிதபியாமல் இருப்பீரோ. அவருடைய பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்பட ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே அதிகரித்து வருகிற இந்த தொற்று குறைக்கப்பட வேண்டும். இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற இளம் பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை இனி இந்த கொடூர பாவங்களுக்கு அடிமையாகி தேவ கோபாக்கினைக்குட்படாதபடி தேவன் மனமிறங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொற்று கிருமிகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தினால் உண்டான சாப நோய்கள் ஆண்டவரே நீங்கி போக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக சாபமான முள்முடியை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.